இவர் முதல்ல நான் விஸ்வநாதன் தான் பாடணும் அப்படின்னு. அவர் நான் மாட்டேன், நான் சரியா இருக்காது, நான் ரஃபியை கூப்பிடுறேன், அவனை கூப்பிடுறேன், இவனை கூப்பிடுறேன்னு. நான் சொன்னேன், சரி சார் சீட்டு குலுக்கி போட்டுடலாம் அப்படின்னு. ரைட்டு, சீட்டு குலுக்கி போட்டுடலான்னு போட்டோம். ரஃபி, டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு 3 பேர் பட்டோம். 3 பேர் சீட்டு குலுக்கி போடுறது, சீட்டை அவரே எடுக்கிறது. அவர் எடுத்தார். எம்எஸ் விஸ்வநாதன் வந்தது. வந்த உடனே அவர் தான் பாடுறதுன்னு தீர்மானம் ஆகிடுது. அவரே பாடிட்டார். அப்போதான் மற்றவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க, சார் 3 சீட்லேயும் உங்கள் பேரையும் எழுதிவிட்டாச்சோ, எம்எஸ்வினே எழுதிவிட்டான் சார், 3த்துலேயும் நான் தான் பண்ணேன் இது. அப்புறம் சொல்லுவார் அவர், இந்த மாதிரி ஏமாற்றி என்னை பாட வச்சுவிட்டான் அப்படின்னு. அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. இல்லை அவர் பாடினது. ஒரு ரொம்ப எளிமையான மனுஷன், அவ்வளோ மேதை. அவர் போட்ட டியூன் இன்னைக்கு இல்லாமல் தெருவில் போச்சு கூட இங்கே கேட்டால் நின்று கேட்டுட்டு போத்தணும். அந்த மாதிரி ஒரு 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 மேதாவி கொஞ்சம் கூட தன்னுடைய மேதையை வெளியில் காமிச்சிக்காம ரொம்ப ஹம்புளாக ஒரு லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி அவர் பழகிறத பார்த்தாக்க இப்படியெல்லாம் மனுஷங்க எடுக்க முடியுமா? சக்ஸஸை பார்த்தவங்க, பணத்தை பார்த்தவங்க, செல்வாக்கு புகழை பார்த்தவங்க இவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியுமான்றது ஆச்சரியமா.